ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இந்த வீடியோ என்ன லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக இங்கிலீஷில் எரர் ஸ்பாட்டிங்கை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா லேர்ன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் அந்த டஃபஸ்ட் லெவல் என்ன டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே என்ன பண்ணலாம்னா இந்த செட் ஆஃப் 30 கொஸ்டின்ஸில் நம்ம லேர்ன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நமக்கு தெரிஞ்ச ரூல் என்ன அப்படின்னா தி நம்பர் ஆஃப் அப்படிங்கிறது இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். அப்போ அதை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன வெர்பு வரணும்? சிங்குலர் வெர்பு தான் வரணும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? ஹேவ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன வந்திருக்கணும்? ஹேஸ் வந்திருக்கணும். அடுத்து பாருங்க, இஃப் ஷி வாஸ் மோர் கேர்ஃபுல் ஷீ வுட் நாட் மேக் சச் சில்லி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவள் ரொம்ப கவனமாக இருந்திருந்தா அவள் என்ன பண்ணியிருந்திருக்க மாட்டா? எந்த ஒரு தப்பையும் பண்ணியிருந்திருக்க மாட்டா. ஸோ வுட் ப்ளஸ் V1 வந்திருக்கு அப்படின்னா, வுட் ப்ளஸ் V1 வந்தால் எனக்கு இங்கே முன்னாடி என்ன வந்திருக்கணும்? எனக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கணும். அதாவது வேர் கண்டிஷன் வச்சு தான் நான் வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ வேரை ஃபாலோ பண்ணி தான் இங்கே என்ன போட்டிருக்கணும்? வுட் ப்ளஸ் V1 போட்டிருக்கணும். இட்ஸ் அன் இமேஜினரி கண்டிஷன். ஸோ செகண்ட் கண்டிஷனல் கிளாஸை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். வேர் ஃபாலோ பண்ணி செகண்ட் கிளாஸில் எனக்கு வுட் ப்ளஸ் V1 வந்திருக்கணும். ஸோ வுட் ப்ளஸ் V1 கரெக்டாக இருக்குது. பட் இங்கே வாஸ் வந்திருக்கக்கூடாது. என்ன வந்திருக்கணும்? வேர். ஈவன் தோ ஷீ எனக்கு சிங்குலராக இருந்தாலும் கூட. புரிஞ்சிச்சா? இதை நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ஸோ அடுத்து பாருங்க, நோ சூனர் ஹேட் த ட்ரெயின் அரைவ்ட் வென் தி பேசஞ்சர்ஸ் ரஷ்ட் டுவர்ட்ஸ் தி டோர் ஹேஸ் சிலி. ஸோ நோ சூனர் வந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி என்ன வந்திருக்கணும்? எனக்கு என்ன வந்திருக்கணும்? தேன் தான் வந்திருக்கணும். நோ சூனர் தேன். ஓகேவா? நோ சூனரை ஃபாலோ பண்ணி ஐ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் தேன், நாட் வென். புரிஞ்சிச்சா? ஸோ அடுத்து நெய்தர் த பிரின்சிபல் நார் தி டீச்சர்ஸ் இஸ் வில்லிங். ஸோ இந்த நெய்தர் நார் யூஸ் பண்ணுறப்போ நெய்தரை ஃபாலோ பண்ணி நார் இருக்கான்னு பார்க்கணும். எஸ் இருக்குது. அடுத்து பாருங்க, ரெண்டு கைண்ட் ஆஃப் நவுன் டிஃப்ரெண்ட் சிங்குலர் அண்ட் ப்ளூரலில் கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்ட் நவுன்ஸை கொடுத்துருக்குறாங்கன்னா வெர்புக்கு பக்கத்தில் உள்ள நவுனை தான் என்னோட மெயின் சப்ஜெக்டாக எடுத்துக்கணும். ஸோ டீச்சர்ஸ் அப்படிங்கிறப்ப இங்கே இஸ் வந்திருக்கக்கூடாது. என்ன வந்திருக்கணும்? ஆர் வந்திருக்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், தி கமிட்டி were divided in their opinion regarding the merger with the private firm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. தி கமிட்டி were divided in their opinion. அப்போ இதுல வந்து பார்த்தோம்னா கமிட்டி என்ன பண்ணாங்க? பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இஃப் மை கலெக்டிவ் நவுன் இஸ் ஆக்டிங் டுகெதர் அப்படின்னா ஐ ஷுட் யூஸ் சிங்குலர் வெர்பு. இதே என்னோட கமிட்டி வந்து எப்படி இருக்கு? தனித்தனியாக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது எனக்கு ப்ளூரல் ஆயிடும். ஸோ வேறுன்றது எனக்கு கரெக்டு தான். அடுத்து பாருங்க, ஹார்ட்லி ஹேட் ஹி என்டர் த ரூம் வென் த லைட்ஸ் கோ ஆஃப் சடன்லி டியூ டு பவர் கட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹார்ட்லி ஹேட் அப்படின்னு சொல்லி வர்றப்போ அதை ஃபாலோ பண்ணி என்ன கொடுத்துருக்குறாங்க? எனக்கு V3 கொடுத்துருக்குறாங்க. அப்போ வென் த லைட்ஸ் கோ ஆஃப்னு சொல்லி கொடுத்தது கரெக்டாக. எனக்கு என்டையர் சென்டென்ஸும் எப்படி இருக்கணும்? எனக்கு பாஸ்ட் டென்ஸ் வேணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் வரணும். ஸோ கோ ஆஃப் இல்லை, அது எனக்கு வெண்ட் ஆஃப். ஸ்கேர்ஸ்லி டிட் வி ரீச் த ஸ்டேஷன் தேன் தி ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்கேர்ஸ்லி, ஹார்ட்லி, பேர்லி இதை ஃபாலோ பண்ணி ஐ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் வென். சரிங்களா? தேன் வந்து நோ சூனருக்கு மட்டும்தான். none of these machines works efficiently and needs immediate replacement அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ none of அப்படின்னு சொல்லி வர்றப்போ அதில் ஃபாலோ பண்ணி என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்குலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் ப்ளூரல் நவுன். சரிங்களா? இங்கே ஒர்க்ஸ் வரக்கூடாது. என்ன வரணும்? ஒர்க் தான் வரணும். அதே மாதிரி நீட்ஸ் வரக்கூடாது. நீட் தான் வரணும். சரிங்களா? So despite being very tired, yet he continued working on the project late into the night அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ டெஸ்பைட் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா இருந்த போதிலும் அப்படிங்கிறது தான் மீனிங். அப்போ அதை ஃபாலோ பண்ணி எனக்கு இன்னொரு கன்ஜெக்ஷன் தேவையில்லை. ஓகேவா? எட் யூஸ் பண்ணியிருக்க கூடாது. த ரிப்போர்ட் as well as the annexures have been submitted அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. த ரிப்போர்ட் as well as the annexures have been submitted to the ministry. அதாவது as well as together with including இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பிசைட்ஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அடிஷன் டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த வேர்டுக்கு இந்த சைடு உள்ளது தான் என்னோட மெயின் சப்ஜெக்டாக எடுத்துக்கணும். அப்போ த ரிப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு சிங்குலர். ஹேவ் வரக்கூடாது. ஹேஸ் வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஈச் ஆஃப் தி கேர்ள்ஸ். ஸோ ஈச் ஆஃப் தியை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நவுன் எனக்கு எப்படி இருக்கலாம்? ப்ளூரலாக இருக்கலாம். பட் வெர்பு எனக்கு எப்படி இருக்கணும்? ஆல்வேஸ் சிங்குலர். ஸோ வேர் வரக்கூடாது. என்ன வரணும்? வாஸ் தான் வரணும்.
அடுத்து நாட் ஒன்லி த ஸ்டூடெண்ட்ஸ் பட் ஆல்சோ தி டீச்சர் டிசர்வ் ப்ரைஸ் ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் தி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. ஸோ நாட் ஒன்லியை ஃபாலோ பண்ணி என்ன வரணும் எனக்கு, பட் ஆல்சோ வரணும். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல டீச்சர். ஸோ எனக்கு நாட் ஒன்லியை ஃபாலோ பண்ணி பட் ஆல்சோ வந்துருச்சு. அந்த ரூலையும் எனக்கு குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அடுத்து நாட் ஒன்லியை ஃபாலோ பண்ணி எனக்கு நவுன் கொடுத்துருக்குறாங்க. அதே தான் பட் ஆல்சோ ஃபாலோ பண்ணியும் எனக்கு ஒரு நவுன் இருக்குது. அப்போ இந்த ரூலும் எனக்கு குவாலிஃபை ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போது என்ன பார்க்கணும், நான் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டை வந்து பார்க்கணும். ஸோ நாட் ஒன்லி பட் ஆல்சோ வர்றப்போ சப்ஜெக்டை வந்து எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த பட் ஆல்சோ பக்கத்தில் இருக்கிறது தான் என்னோட சப்ஜெக்டை நான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ வெர்ப் ஆல்வேஸ் அக்ரிஸ் வித் த நியரஸ்ட் சப்ஜெக்ட் இன் கேஸ் ஆஃப் நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஸோ இந்த இடத்துல டீச்சர் அப்படிங்கிறப்ப இங்கே டிசர்வ் வரக்கூடாது, என்ன வந்திருக்கணும், டிசர்வ்ஸ் வந்திருக்கணும். எதனால, டீச்சர் அப்படிங்கிறது எனக்கு சிங்குலர் சப்ஜெக்ட். அடுத்து பாருங்க, the players along with the coach is planning. ஸோ மேலே பார்த்த மாதிரி தான் as well as, along with, together with, in addition to, இதெல்லாம் வர்றப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பிளேயர்ஸ் தான் என்னோட மெயின் சப்ஜெக்டாக எடுத்துக்கணும். ஸோ பிளேயர்ஸ் அப்படிங்கிறப்ப இட்ஸ் ப்ளூரல், அப்போ இஸ் வரக்கூடாது, ஆர் வரணும். neither of the two sisters have attended. ஸோ neither of the வந்துட்டாலே இந்த இடத்துல has தான் போடணும். if they compared only two, அதாவது ரெண்டு விஷயங்களை வச்சு ரெண்டு டிஃப்ரெண்ட் நவுன்ஸ் தே கம்பேர்ட் அப்படின்னா ஐ ஷுட் சூஸ் த மெயின் சப்ஜெக்ட் ஃப்ரம் த நியரஸ்ட் வேர்ப். ஓகேவா, வேர்புக்கு பக்கத்தில் உள்ளது தான் என்ன பண்ணிக்கணும், மெயின் சப்ஜெக்டாக எடுத்துக்கணும். பட் இஃப் தே மென்ஷன்ட் ஒன்லி ஒன் நவுன் அப்படின்னா ஐ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் சிங்குலர் சப்ஜெக்ட். புரிஞ்சிச்சா, சிங்குலர் வெர்ப். ஸோ நெய்தர் நார் எய்தர் ஆர் வர்றப்போ இஃப் தே கம்பேர்ட் வித் டூ நவுன்ஸ் அப்படின்னா எனக்கு வெர்ப் வந்து சேஞ்ச் ஆகும். பட் இன் கேஸ் ஆஃப் ஒன்லி ஒன் நவுன் என்ன வந்துடும் அப்படின்னா சிங்குலர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணணும். த போலீஸ் ஹேஸ் டேக்கன். ஸோ எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக இந்த இடத்துல எரரை கண்டுபிடிச்சிடலாம். போலீஸ் இஸ் ஆல்வேஸ் அ ப்ளூரல் நவுன், ஹேஸ் கிடையாது, ஹாவ். தி காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஹாவ் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்னோட மெயின் சப்ஜெக்ட் த காஸ்ட் தான், அப்போ இங்கே ஹாவ் கிடையாது, ஹேஸ் வந்திருக்கணும். மெனி எ ஸ்டூடெண்ட் ஹாவ் அப்ளைடு. ஸோ மெனி ஏ அப்படிங்கிறது இஸ் ஆல்வேஸ் எ சிங்குலர் சப்ஜெக்ட், அப்போ இங்கே ஹாவ் வரக்கூடாது, ஹேஸ் தான் வரணும். மெனி ஏவை ஃபாலோ பண்ணி எனக்கு எப்பயுமே சிங்குலர் வெர்பு தான் எனக்கு வரணும். ஷீ இன்சிஸ்டட் டு கோ வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் தி பிக்னிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஷி இன்சிஸ்டை ஃபாலோ பண்ணி என்ன வந்திருக்கணும் அப்படின்னா எனக்கு ஐஎன்ஜி ஃபார்மேட் தான் வரணும். ஸோ ஷி இன்சிஸ்டட் ஆன் கோயிங். ஓகேவா, இன்சிஸ்டை ஃபாலோ பண்ணி ஐ ஷுட் யூஸ் ஜெரண்ட் ஃபார்ம். த நியூ கைட்லைன்ஸ் இஸ் அப்ளிகபிள். தி நியூ கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது என்னோட மெயின் சப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல கைட்லைன்ஸ் இஸ் ப்ளூரல், அப்போ இஸ் வரக்கூடாது, இங்கே ஆர் வரணும். ஹீ டினைட் டு ஹாவ் கமிட்டட் எனி மிஸ்டேக் டூரிங் தி ஆடிட். ஷி டினைட் டு ஹாவ் கமிட்டட் கிடையாது, அவன் என்ன மறுத்தான், எதை மறுத்தான், பண்ணுவதிலிருந்து மறுத்தான். அப்படிங்கிறப்போ பண்ணுவதில் இருந்து அது எனக்கு கண்டினியூஸ் ஃபார்மேட், அப்போ ஹி டினைட் ஹேவிங். ஓகேவா, ஹி டினைட் ஹேவிங். தி மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் லிவ் பிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1/2 ஆஃப், 2/3 ஆஃப், எ பார்ட் ஆஃப், எ மெஜாரிட்டி ஆஃப் அப்படின்னு சொல்லி எனக்கு சப்ஜெக்டில் இருந்துச்சுன்னா என்னோட நவுனை பொறுத்து என்னாகும், என்னோட வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பாப்புலேஷன் அப்படிங்கிறது எனக்கு இங்கே சிங்குலர், அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா லிவ் கிடையாது, லிவ்ஸ், சிங்குலர் வெர்பு தான் எனக்கு வந்திருக்கணும். either the doctor or his assistants சொன்னா. ஸோ either nor either or வரப்போ என்ன பண்ணிக்கலாம், if they speak only one noun அப்படின்னா I should always use singular verb. பட் இந்த இடத்துல எனக்கு ரெண்டு நவுன் இருக்குது, அப்போ ரெண்டு நவுன் வர்றப்போ வெர்புக்கு பக்கத்தில் உள்ளது தான் என்னோட மெயின் நவுனாக எடுத்துக்கணும். ஸோ அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வந்துடணும், ஆர் வந்துடணும். சரிங்களா, he is working in this company since 5 years without a break அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5 வருஷ காலமாக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் ஐ ஷுட் யூஸ் ஃபார் 5 years, 5 வருட காலமாக. ஓகேவா, ஸோ ஃபார் 5 years. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். ஸோ ஒன் ஆஃப் தி ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நவுன் ஆல்வேஸ் ப்ளூரலாக இருக்கணும். ஸோ ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னோட வெர்பு எப்படி இருக்கணும், சிங்குலராக இருக்கணும். பீயிங் எ சைல்ட் த டாஸ்க் வாஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு கம்ப்ளீட் அலோன். So being a child, the task was too difficult for him to complete alone. Being a child, the task was too difficult for him to complete alone. So வாசிச்சு பார்க்குறப்ப எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, நோ எரர். சரிங்களா, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. Unless you do not work hard.
ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா அன்லஸ் அப்படிங்கிறது எனக்கு நெகட்டிவ் டேர்ம் தான். பட் அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு நெகட்டிவ் டேர்ம் நான் யூஸ் பண்ணக்கூடாது. அன்லஸ் யூ ஒர்க் ஹார்ட். ஓகேவா? தி மேனேஜர் said that honesty and integrity was essential for every employee. ஸோ ஹானஸ்டி இன்டெகிரிட்டி அப்படிங்கிறப்போ 2 விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. வாஸ் வரக்கூடாது, வேர். She is one of those writers who has influenced modern literature in a great way. She is one of those writers. அவர்களில் அந்த ரைட்டர்ஸில் இவளும் ஒருத்தி. ஹூன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஹூ எதை இண்டிகேட் பண்ணணும்னா எப்பயுமே பக்கத்தில் இருக்கிறது தான் என்னோட மெயின் சப்ஜெக்டாக எடுத்துக்கணும். ஸோ ரைட்டர்ஸ் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வந்திருக்கணும்? ஹேவ் வந்திருக்கணும். சரிங்களா? ஹூ வர்றப்போ எப்பயுமே இங்கே இருக்கிறது தான் என்னோட மெயின் சப்ஜெக்டாக நான் எடுத்துக்கணும். unless he don't apologize. Again unless is a negative word. அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணுறது தப்பு. ஓகேவா? unless he apologizes. unless he apologizes. No less than 50 students was absent from the class due to the strike அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ no less than 50 students. 50 students அப்படிங்கிறது எனக்கு ப்ளூரல். அப்போ இங்கே எனக்கு வேர் வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் கீழேயும் என்ன பண்ணலாம்? டிஃபிகல்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ், மாடரேட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணால் எக்ஸாம் அப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.